வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸோட டே 5க்கான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஒருவர் ரூபாய் 2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஒரு ஆண்டு முடிவில் ரூபாய் 1000 திரும்ப செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு கொடுத்துருக்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோனா 2000 rupees. ஓகே, அண்ட் தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 6%. அண்ட் தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 years. ஓகேவா, இதுதான் கொடுத்துருக்க கண்டென்ட். அண்ட் தென் இந்த அமௌண்ட்டை அது என்ன சொல்லுவாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா PNR/100. இப்போ இதில் பியோட வேல்யூ, என்னோட வேல்யூ, ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2000 × 6 × 2 / 100. இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 0 0 0 கட் பண்ணும்போது இங்கே 20, இந்த 6, இந்த 2, இது மூணையும் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 240 rupees கிடைக்கும். ஓகேவா, இந்த 240 rupees தான் இந்த 2000 rupeesக்கு கொடுக்க வேண்டிய வட்டி 2 வருஷத்துக்கு. ஓகேவா, இப்போ ஒரு வருஷம் முடியும் போது அவன் 1000 ரூபாய் கொடுத்துட்றாரு. இப்போ மீதி அவன் எவ்வளோ செலுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த 2000ல் 1000 செலுத்திட்டாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, மீதி எவ்வளோ ரூபாய் இருக்கும், 1000 ரூபாய் இருக்கும். அது கூட இந்த வட்டி அமௌண்ட்டையும் அவன் கட்டணும். அப்போ ப்ளஸ் 240. இப்போ இந்த 1000த்தையும் 240யும் ப்ளஸ் பண்ணும்போது 1240. இதுதான் அவன் கடைசியாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டாக இருக்கும், 1240. நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் கொஷின், 1 cube + 2 cube + 3 cube அப்படி போயிட்டே இருந்து x cube = 72,900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் 1 + 2 + 3 அப்படியே போயிட்டு கேயின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி நமக்கு இப்படி 1 cube + 2 cube + இப்படி போயிட்டு k cube = 72,900 இருக்குல்ல. அப்போனா இதோட ஃபார்முலா என்ன தெரியுமா வரும், n × n + 1/2 the whole square = 72,900. ஓகேவா, நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 + 2 + 3 ப்ளஸ் போயிட்டே இருந்து கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இப்படி போய்கிட்டே இருக்குது இல்லை, 1 + 2 + 3 அப்படி இன்ஃபினிட்டிவ்னு போனால் இதோட ஃபார்முலா என்னென்னா n × n + 1/2. அப்போ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நமக்கு ஆல்ரெடி n × n + 1/2 the whole square = 72,900 தெரியும். அப்போது இதை இந்த இதற்கு தெரியுமா, இதை கொண்டு வாங்க, கொண்டு வந்து n × n + 1/2 இந்த ஸ்கொயருக்கு தெரியுமா, அதை அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ அது ஸ்கொயர் ரூட் ஆகுமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72,900. ஓகேவா, ஸோ அப்படி வரும்போது இது ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 270 அது கிடைக்கும். ஓகேவா, அதான் n × n + 1/2 வேல்யூ. இதுதான் நமக்கு அவங்க கேட்டிருக்க ஆன்சர். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 270. தேர்டு கொஷின், 2 3 5 9 x, 33, y இப்படி போயிட்டே இருக்கு. இதில் x + y என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ முதல்ல இந்த சீரீஸ் பாருங்கள், 2 3, அப்போது 2 கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 3க்கும் 5க்குள்ள டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ 1 × 2. 5க்கும் 9க்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4. அப்போ 2 × 2 நமக்கு 4 கிடைக்கும். இப்போ 9க்கு அப்புறம் என்ன வேல்யூ போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4ஐ என்ன பண்ணணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 8. அப்போ இந்த 9 கூட 8ஐ
ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 17. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது 17 கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த மேலே 8 இருக்குது தெரியுமா, இந்த 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 16. இப்போ இந்த 16 17 ஆட் பண்ணும்போது நமக்கு 33 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 16 இருக்குது தெரியுமா, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 32 கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 33யும் 32வையும் ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 65 கிடைக்கும். இப்போ கொடுத்துருக்க சீரீஸ் வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு 17 கிடச்சிருக்கு. ஒய் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்குன்னா 65 கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸ் வேல்யூவும் தெரியும், ஒய் வேல்யூவும் தெரியும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டால் நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 17 ப்ளஸ் 65. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 82 கிடைக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 82. 4th கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், அதாவது மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுனா -4 டிவைடட் பை 5 டிவைடட் பை -3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் சம் தாங்க. -4 டிவைடட் பை 5. இங்கே டிவைட் இருக்குல்ல, இதை நம்ம என்ன தான் மாற்ற போகிறோன்னா மல்டிப்ளிகேஷனாக மாற்ற போகிறோம். இப்படி மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது இங்கே நியூமரேட்டராக இருக்க வேல்யூ வந்து டினாமினேட்டரில் போடணும். அப்படி போட்டால் மேலே 1 வரும். ஓகேவா? இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 1 மல்டிப்ளைட் பை 4 4, 5 மல்டிப்ளைட் பை 3 நமக்கு என்ன கிடைக்கும் 15. இங்கேயும் மைனஸ் இருக்கிறனா ரெண்டையும் கட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்து என்னது 4 டிவைடட் பை 15. இதான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இது கொஷின் பாருங்கள். வாட் வில் வி கெட் பை ஆடிங், அதாவது இவ்விரு எண்களை கூட்டுதலின் மதிப்பு. ஓகே, ஸோ 2 எண் கொடுத்துருக்காங்க, இதை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2√2 ப்ளஸ் 5√3. இதை வந்து எந்த நம்பரோட ஆட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா √2 -3√3 இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்னா 2√2 ப்ளஸ் 5√3 ப்ளஸ் √2, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது -3√3 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே √2 இங்கே √2. இப்போ 2√2 ப்ளஸ் √2 அப்படின்னா 3√2, இங்கே ப்ளஸ் 5√3 -3√3 அப்படி இருக்குது. இப்போ 5ஐயும் 3யும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 2. அந்த √3 அப்படியே போடுவோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. பெரிய வேல்யூ பக்கத்தில் ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன போடணும், ப்ளஸ் தான் போடணும். இதுதான் நம்மளோட ஆன்சர். 3√2 ப்ளஸ் 2√3. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட இந்த வீடியோஸை ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.